NCERT 12th Physics Exercise 11.9. Light of wavelength 488 nanometer is produced by an argon laser which is used in the photoelectric effect. When light from this spherical line is incident on the emitter, the stopping, the cutoff potential at photoelectrons is 0.38 volt. Find the work function of the material from which the emitter is made. Okay. So 11.9ல given பார்த்தீங்கன்னா wavelength கொடுத்துருக்காங்க 488 nanometer. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கட் ஆஃப் வோல்டேஜ் V0 வந்து 0.38 போட்டிருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க, எமிட்டர்ஸ் மேட். நமக்கு ஒரு ஒர்க் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன தெரியும், த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட் ஃபார் த மெட்டல் டு எலக்ட்ரான் டு எஸ்கேப் ஃப்ரம் த மெட்டல் சர்ஃபஸ், அதுதான் தெரியும். இப்போ நமக்கு 5 வச்சு கேட்குறாங்க அண்ட் V0 கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு ஃபார்முலா நமக்கு எப்படி மாறும், நமக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்துட்டாலே Kmax தான். Kmaxக்கு ஃபார்முலா என்ன, EV0 தான். இன்னொரு ஃபார்முலானா HNU மைனஸ் 5 தான். அப்போ நமக்கு V0 தெரியும், H தெரியும், E தெரியும். ஃப்ரீக்வன்சி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டாவில் எழுதிக்கலாம் அண்ட் 5 வேணும், அவ்வளோதானே. ஸோ இதை C/λ மைனஸ் 5 EV0 போட்டுக்கலாம். எனக்கு 5 தானே வேணும். ஸோ தர்ஃபோர் 5 இஸ் ஈக்குவல் டு HC/λ. 5 இங்கே வந்துடும் மைனஸ் EV0. அப்போது ஹெச்சுக்கு என்ன வரும், 6.626 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 34. சி வந்து 3 இன்ட்டு 10 பவர் 8 பை லாம்டா என்ன 488 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 மீட்டர் மைனஸ் எலக்ட்ரான் வோல்ட்டில் இருக்குது. நமக்கு இப்போ Kmax வந்து ஜூலில் வேணுமா, எலக்ட்ரான் V0 வந்து இதில் வேணும், எலக்ட்ரான் வோல்ட்டில் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே 1.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 19 பண்ணணும். அப்படின்னா தான் இது வந்து என்னது எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாறும். மைனஸ் EV0 எவ்வளவு, V0 எவ்வளவு 0.38. நம்ம ஏன் இதை மாற்ற மாட்டேங்கிறோம் அப்படின்னா 1.6 போட மாட்டேன், ஆன்சர் எல்லாத்தையும் நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் எழுத போகிறோம். அதனால தான் மாற்ற போகிறோம். ஏன் எலக்ட்ரான் வோல்ட்டில் எழுதுகிறோம், 5 யூனிட்டு எலக்ட்ரான் வோல்ட்டு தான், அதனால தான். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிடலாமா, எஸ். இப்போ இங்கே 3 டேபிளுக்கு போட்டால் இது 1 வரும், நெக்ஸ்ட்டு 6 வரும், அடுத்து என்னாகும் 2 எஸ் 2 வரும், நெக்ஸ்ட்டு 6 இந்த மாதிரி போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு இதை 8 டேபிளுக்கு போட்டால் இது 0.2 வரும், இது 0.828 வரும். நெக்ஸ்ட் இதை போட்டால் 0.1 போட்டோம்னா 0.414 வரும். சரியா. ஸோ ரிமைனிங் ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம். 0.414 டிவைடட் பை 162.6. ஓகே, இங்கே என்ன இருக்கும், 10 பவர் மைனஸ் 1 10 பவர் மைனஸ் 10 ஆகும். இது என்னாகும் 10 பவர் மைனஸ் 29 ஆகும். ஓகே, 10 பவர் மைனஸ் 29 ஆகும். இங்கே மேலே பார்த்தா 10 பவர் மைனஸ் 34 ப்ளஸ் 8 வரும். ஸோ ப்ளஸ் 8 வந்துச்சுன்னா இட் இஸ் 10 பவர் மைனஸ் 26 சாரி 4னா எஸ் 26 10 பவர் மைனஸ் 26 கரெக்டாக எஸ் மைனஸ் 0.38 இங்கே எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இது 2 டேபிளுக்கு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், ஆர் 4 டேபிளுக்கு போகலாம். 4 டேபிளுக்கு போட்டால் 0.1, அடுத்து 0, அடுத்து 3, அடுத்து ஒரு 2 வந்துச்சுனாக்கா இட் இஸ் 5 வரும். இது 4 டேபிளுக்கு போட்டால் இது 4 அண்ட் 40.4 டேபிளுக்கு போட்டால் 6, அடுத்து 2க்கு போட்டால் இது 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 டேபிளுக்கு போடலாம். ஸோ 5 டேபிளுக்கு போட்டால் இதை நான் 0.2 வரும், 0.207 வரும். இது 5 டேபிளுக்கு போட்டால் 8.13 வரும். ஓகே, ஸோ இதை நான் வந்து 8 அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன், இதை வந்து 21 போட்டுக்கிறேன். சரியா. ஸோ 0.21 இதை 8 போட்டுக்கிறேன். இது 10 பவர் மைனஸ் 29 மேலே போச்சுன்னா இது 3 வரும். 0.38 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இதை 210/8 0.38 போட்டுக்கலாமா. ஓகே, 210/8. இதில் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு. இது ஆக்சுவலி 0. இது கேன்சல் பண்ணும்போது 0.0 வரும், இங்கே 0 வரும். சரியா. அப்போ இங்கே 0 வரும்போது இது 21/8 தான் இருக்கும். 21/8 இது 0.021 வரும். இன்ட்டு 10^3 வரும்போது 21/8. இப்போ 21/8 போட்டோம் அப்படின்னா 21 போட்டால் 32 தானே வரும். எஸ் 2 16, அடுத்து 5, அடுத்து 0, அடுத்து 6 வரும், அடுத்து 48 வரும், 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து 2.6 போட்டுக்கிறேன். 2.6 மைனஸ் 0.38 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ 2.6
இங்கேயும் என்ன தான் ஆக்சுவலி வரும், 20 போட்டோம்னா இது 2 வரும், 6-2ன்னு வச்சுக்கலாம். 6-2 0.38. ஸோ 0.38 போட்டோம்னாக்க இட் இஸ் 5, இது 2, 12, அடுத்து 4, 2 பாயிண்ட். ஸோ ஆன்சர் என்ன, 2.24 கிட்டத்தட்ட எலக்ட்ரான் வோல்ட். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் 5 நாட்டுக்கு. இல்லை 2.16, அது இன்னுமே கேல்குலேஷன் வேறு மாதிரி போட்டிங்கன்னா 2.16 எலக்ட்ரான் வோல்ட் கூட வரும். தட்ஸ் ஆல்.